இப்போ வந்து அவர் அஃபேர் வச்சிருக்காரு, என்னமோ பண்றாரு. அது அவரோட பர்சனல் விஷயம். அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்க ஃபேமிலிக்குள்ளது. நம்மளுக்கு இதில எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, இவரு வந்து நான் லீடர் ஆவுறேன், நான் வந்து சிஎம் ஆவுறேன்ற மாரி வராரு. அது இல்லாம இவரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் வச்சிருக்காரு. ஒரு பொது வாழ்க்கையில இருக்காரு. அது வந்து ஒரு தப்பான இதில தான் போகும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த ஃபங்ஷனுக்கு ஒண்ணா வந்தது மூலியமா என்ன சொல்ல வராருன்னே புரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி சொல்றாரா? என்னால எவனும் என்ன எதுவும் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ திமிரு இருக்குன்னு காட்டுறாரா? எதுக்கு இது பண்றாருன்னே தெரியல. கண்டிப்பா இது பொலிட்டிக்கலா ஒரு பெரிய மைனஸ் தான். இருந்தாலும் பண்றாருன்னா, அவர் வந்து அந்த பொண்ணுக்கு மேல அவ்ளோ அப்சஸ்டா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு மேலயோ, இல்ல பொண்ணுங்க மேலயோ இவ்ளோ அப்சஸ்டா இருந்தாருன்னா, அவர வந்து வேலையிலயும் வச்சுக்க மாட்டாங்க, பிசினஸுமே பண்ண மாட்டாங்க. எதுனாலனா, அவர் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு அர்த்தம். இப்ப இதனால வந்து பொலிட்டிக்கல் கெரியரும் பாதிக்கப்பட போது. அதுவும் இல்லாம மேரேஜ் லைஃப்பும் ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கு. ஆனாலும் பரவால்ல, நான் வந்து த்ரிஷா கூட வெளிய வருவேன் அப்டின்னாருன்னா, அவர்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு தான் அர்த்தம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னா என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது. இப்ப வேலையில இருக்கவனே இந்த மாரி பொண்ணுங்க விஷயத்துல இருந்தா அமுச்சு விட்டுருவாங்க. எதனாலனா, அவன் வேல பார்க்க மாட்டான், பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். வேலைக்கு ஆக மாட்டான் அனுப்பிச்சுருவான். இப்ப பிசினஸ் பண்றதும் அப்படிதான். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னா மணியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட பிசினஸ் சீக்ரெட்லாம் எடுத்துட்டு போய் வெளிய சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு லீடர் வந்து பொண்ணுங்க பின்னாடி இருக்கிறதா இருந்தா, இது இது வந்து நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால. இப்ப ஜெஃப் பெசோஸ்லாம் வந்து அவர் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு பொண்ணால டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரோட பாதி சொத்த குடுத்தாரு. இப்ப பில் கேட்ஸ் இருக்கட்டும், நெறைய பேர் இருக்காங்க. என்ன ஆகும்னா, இப்ப நெறைய மிலிட்டரி அஃபிஷியலுமே இந்த மாரி மாட்டியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ண இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவங்க சீக்ரெட்லாம் சொல்லுவாங்க. யுஎஸ் கவர்ன்மென்ட்ல இருக்காங்கன்னா, இது மாரி ஒருத்தர் மாட்டியிருக்காரு. ஒரு பெரிய கமாண்டர். அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து அவர அஃபேர்ல இருக்க வச்சு எல்லா சீக்ரெட்டையும் வாங்கிச்சு. ஏன்னா, அவர்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. அந்த மாரி ஒரு ஆள் தான் விஜயும். இவர்கிட்டலாம் நாட்ட குடுத்தா தலையில துண்டு போட்டுன்னு போ வேண்டியது தான்.